முழுவதும் நிலைத்து இருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களையும் கனத்த இதயத்தோடு நான் வருக வருக என வரவேற்று நிகழ்வின் முதற்க நிகழ்வாக நம்முடைய தங்கவேலு ஐயா அவர்களின் புகைப்படத்தினை முத்தமிழறிஞர் ஐயா ஆசி சின்னப்ப தமிழர் அவர்கள் நம்முடைய தங்கவேலு ஐயா அவர்களின் புகைப்படத்தினை திறந்து வைத்து மலர் வளையம் வைப்பார்கள். ஐயா அவர்கள் புகைப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்திய பிறகு அனைவரும் 2 நிமிடங்கள் மௌனஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டு ஐயா அவர்களை தங்கவேலு ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்திய ஜனாதிபதி விருதாளர் எழுத்தாளர் வாளையர் குணா அவர்கள் இந்த நினைவேந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஏற்று ஐயா அவர்களின் நினைவுகளை கனத்த இதயத்தோடு நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரின் சார்பிலும் அவரை நான் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியோடும் மனதின் துயரத்தை தாங்கிக் கொண்டு சமூகத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் இயற்கை சூழலுக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் வருத்தி கொண்டு தன்னையே இந்த மக்களுக்கு கொடையாக்கி சென்றிருக்கின்ற என் ஆருயிர் சகோதரர் மேனாள் புத்தனாம்பட்டி ஊராட்சியின் தலைவர், மக்கள் பாதை இயக்கத்தின் நீதி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர், சமூக ஆர்வலர், சாதி மதம் இனம் மொழி கடந்து மனிதத்தையும் மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தன் இரத்த நாளங்களில் உயிர் உணர்வுகளில் நீக்கமுற நிறைந்து நம்மோடு வாழ்ந்து இந்த பூ உலகை விட்டு மறைந்திருக்கின்ற என்னை அரசியலின் முன்மாதிரியாக கொண்டு புத்தனாம்பட்டி ஊராட்சியில் இருந்த இன்றைய தமிழ் சமூகத்தின் பேரழிவாகவும் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மனப்பிறலுக்கும் தொழில் வளம் குன்றி சுய உழைப்பு இன்றி சுய மரியாதையின்றி தடுமாறி கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் பட்டாளத்தை ஒருபோதிலும் எனது எல்லைக்குள் நான் வாழும் கிராமத்திற்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி புத்தனாம்பட்டி கிராமத்தில் இருந்த டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக அந்த மக்களிடையே அது குறித்த தீங்குகளை மது என்ன செய்யும் என்பதையெல்லாம் எடுத்துரைத்து ஒரு மக்கள் திரள் போராட்டத்தின் வாயிலாக தனது சமூக பணியை முதலாக தான் பிறந்த மண்ணில் இருந்த அந்த குடியை கெடுக்கின்ற டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்கு என்கின்ற போராட்டத்தின் வாயிலாக அரசியல் வாழ்வில் முன்னெடுத்து வெற்றி வாகை சூடி தனது பொது வாழ்க்கைக்கு அது ஒரு அங்கீகாரமாகி அதன் வாயிலாக மக்கள் செல்வாக்கை பெற்று அந்த ஊராட்சி மன்ற தலைவராக 2011-2016 வரை மக்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஊராட்சியில் அதுவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் கோலோச்சி கொண்டிருந்தார்கள். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருந்தார்கள். அந்த ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு அரசின் திட்டங்களை கொண்டு செல்வதிலும் அதனூடாக அந்த ஊராட்சிக்கு வரி ஏய்ப்பு செய்திருந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் கணக்கெடுத்து அந்த ஊராட்சிக்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தித்த போது அவர்கள் ஆள்பலம், பணபலம், மற்ற இதர பலங்களை எல்லாம் கொண்டு அவரை முற்றிலுமாக நிர்வாக சீர்கேடுகளாக நிரப்பி நிர்வாகம் செய்ய விடாமல் தடை செய்தார்கள். அப்பொழுது அந்த வரி ஏய்ப்புக்கு எதிராக சென்னையில் தலைமைச் செயலகத்திற்கு அருகிலே அவருடைய தலைமையில் ஒரு உண்ணாவிரதம், அந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக நான் அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொடுத்தேன். அதன் வாயிலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் இன்று யாராரோ எதேதுக்கோ ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த அப்பலுக்கற்ற மனிதன் அவர் நினைத்திருந்தால் அந்த கல்வி நிறுவனத்திடம் எனக்கு தேர்தல் செலவை மட்டும் கொடுத்து விடு என்று ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால் எங்களை போன்ற களத்திலே போராடுகின்ற கள போராளிகளை ஒருங்கிணைத்து அதன் வாயிலாக சென்னை தலைநகரிலே உண்ணாவிரதம் இருந்து வரி செலுத்த வைத்து அந்த ஊராட்சியில் பொது நிதியை உயர்த்தினார். அதில்தான் அவருடைய அந்த தன்மானம் உயர்ந்தது என்றால் அது மிகையாகாது சகோதரர்களே. அது மட்டுமா,
அவருடைய சாதனைகளை சொல்லில் எழுத்தில் அடக்கிவிட முடியாது. நாம் இன்று சமூக ஊடகங்கள் வாயிலாக ஏதையோ பார்க்கிறோம், கடந்து செல்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு சம்பவம், அவர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் இனாம் புலியூர் கிராமத்தில் சமூக ஆர்வலர் வீரமலை மற்றும் அவருடைய மகன் நல்ல தம்பி இருவரும் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த செய்தியை தொலைக்காட்சியில் வாயில் பார்த்த லட்சோப லட்சம் மக்கள் கடந்து சென்றார்கள். அது எங்கோ ஒரு மூலையில் நடக்குது என்று கண்டும் காணாமல் சென்றார்கள். ஆனால் புத்தனாம்பட்டியை சேர்ந்த தங்கவேல் தானும் ஒரு சமூக ஆர்வலராக இந்த மண்ணிலே களமாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு சமூக விரோதிகளால் ஒரு சமூக ஆர்வலர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இதை நாம் கேட்காமல் யார் கேட்பது என்று தன்னந்தனியாக அந்த கிராமத்திற்கு ஓடி சென்று அப்பாவை வெட்டி விட்டார்கள், அண்ணனை வெட்டி விட்டார்கள், தங்கையில் அந்த கணவன் இல்லாத தாய், ஆண் பாதுகாப்பு இல்லாத அந்த குடும்பத்திற்கு ஒரு தனி மனிதனாக சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களை கரத்தை வலுப்படுத்தி உங்களுக்கு நியாயத்திற்காக உங்கள் நீதிக்காக நான் நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்மகன் என்றால் அது நிதர்சனமான உண்மை. அப்படி பாதிக்கப்பட்ட நமது சகோதரி அன்னலட்சுமி வந்திருக்கிறார்கள். அப்படி அந்த சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த கடும் குற்றவாளிகளை இதுவரையில் பிணையில் வர முடியாமல் செய்தவர் தங்கவேல். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர்களுக்கு இதுவரை காவல்துறை பாதுகாப்பு வழங்க பாடுபட்டவர் அருமை சகோதரர் தங்கவேல். அது மட்டும் இல்லை சகோதரர்களே, மேல்மா எங்க இருக்கிறது? மேல்மாவை சுற்றி 8 கிராமங்களில் அந்த விவசாய நிலங்களை அபகரிக்கிறதுக்கு அரசு சிப்காட் என்கின்ற தொழிற்சாலை நிறுவனத்திற்கு பன்னாட்டு நிறுவனங்கள் உதவியோடு அந்த நிலையங்கள் எல்லாம் அபகரிப்பதற்கும் அந்த நிலங்களை எல்லாம் விவசாயிகளிடம் பிடுங்கி எடுப்பதற்கும் எத்தனித்த போது இங்கிருந்து நானும் அவருமே மேல்மா கிராமத்திற்கு சென்று அந்த கிராம மக்களை சந்தித்து நிலங்கள் நம்மது, இந்த மண் நம்மளுடைய மண், இந்த மண்ணை நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு பிடி மண்ணை கூட நாம் எடுக்க அனுமதிக்க கூடாது என்று அந்த மக்களை அணிதிரட்டி போராடி பல்வேறு பொய் வழக்குகளால் அவர்கள் சிறை சென்றார்கள். சிறை சென்ற பிறகும் இதெல்லாம் ஆளும் வர்க்கங்களும் ஆளும் அரசும் பன்னாட்டு சதிகளும் சேர்ந்து இந்த மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு அரசாங்கம் தான் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே நீங்கள் இதையெல்லாம் கண்டு கலங்கக்கூடாது என்று அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அந்த சிறை சென்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி வந்தோம். அது மட்டுமில்லை சகோதரர்களே, பரந்தூர் விமான நிலையத்தில் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை, இன்னும் சொல்ல போனால் நீர் ஆதாரங்களாக விளங்கிய அந்த குளங்கள், ஏரி, கண்மாய்கள், ஏரி புறம்போக்குகள், குட்டை புறம்போக்குகள், வாரி புறம்போக்குகள் என்று அத்தனை நில ஆதாரமாக விளங்குகின்ற, நீர் ஆதாரமாக விளங்குகின்ற அதையெல்லாம் கபலீகரம் செய்த போது ஒரு தனி மனிதனாக ரெட்பிக்ஸ் என்கின்ற ஊடகத்தின் வாயிலாக அந்த பரந்தூர் விமான நிலையம் அங்கு அமையக்கூடாது, பசுமை வெளி விமான நிலையம் என்று அங்கே இருக்கின்ற பசுமைகள் எல்லாம் நீங்கள் அளிக்கிறீர்கள், இதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அந்த ரெட்பிக்ஸ் மீடியா வாயிலாக இதற்கெல்லாம் யாராரு உறுதுணையாக இருக்கிறார்கள், இதில் மணல் மாபியா கும்பலும் நில மோசடி கும்பலும் இதில் இருக்கிறது என்று நெஞ்சை நிமிர்த்தி அந்த ஊடகத்தின் வாயிலாக தமிழ் மக்களுக்கு பறைசாற்றியவர்கள் தான் தங்கவேல் அவர்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, மேல்மா 8 வழிச்சாலை, 8 வழிச்சாலையிலும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நிலங்களை ஆக்கிரமித்த போது அதற்கு தனி மனிதனாக நின்று பொதுநல வழக்கை தொடுத்து அதிலே வெற்றி வாகை சூடியவர். அது மட்டுமல்ல, இன்று ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வு, அந்த தேர்வு இன்று பல்வேறு மாநிலங்களில் காப்பீடிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டு இந்த தமிழ் மண்ணிலே விடிய விடிய படித்த மாணவர்களின் இளைஞர்களின் கனவை நசுக்கி குரல் வலையை அமுக்கி அந்த நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடுத்து இன்றைவரை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு சாதாரண சாமானிய மனிதன் புத்தனாம்பட்டி கிராமத்தில் பிறந்தவன் எதற்காக? நீட்டுக்காக, விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, இப்படி பலதரப்பட்ட தமிழ் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தது மட்டுமல்ல சகோதரர்களே, அத்தனையிலும் நீதிமன்றத்தின் வாயிலாக பொதுநல வழக்கு சென்னையில் இருந்து நம்ம அவருடைய ஆஸ்தான வழக்கறிஞர் அருமை சகோதரர் தனசேகரன் வந்திருக்கின்றார். அவருடைய அலுவலகத்திற்கு நானும் தங்கவேலும் சென்ற போது அவர் சுட்டி காமித்தார், பாருங்கள் இந்த ரேக்கு புல்லா தங்கவேல் கொடுத்த பொதுநல வழக்குகள், அவர் கொடுத்த பொதுநல வழக்குகளுக்கே தனி ரேக் அமைக்கணும், தயவு செய்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க என்று
எங்கள்கிட்ட சொன்னார். அது மட்டுமில்லை சகோதரர்களே, தனது உடல் உபாதையை பொறுத்து கொண்டு நான் எப்படி அவரோடு எல்லா போராட்டங்களிலும் கலங்கண்டனோ, எல்லா போராட்ட தளத்திலும் அவர் கை கோர்த்தனோ, அதுபோலதான் அவர் சென்னையிலே நான் எழுதி வெளியிட்ட ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கான அழைப்புதலை இங்கே நமது படத்தை திறந்திருக்கின்றாரே, அவரும் தங்கவேலோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். எப்படி இந்த தள்ளாத வயதிலும் அல்லது வயது மூப்பையும் பொருட்படுத்தாமல் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து பம்பரம் போல சுற்றி கொண்டிருக்கின்றாரோ மூதறிஞர் தமிழறிஞர் ஐயா ஆசி சின்னப்ப தமிழர் அவர்கள் இல்லத்திலே நானும் புத்தனாமட்டி தலைவரும் சந்தித்து அவருக்கு அழைப்புதல் கொடுத்தோம். அதுபோலதான் நீக்கமர அவருடைய போராட்ட வரலாறுகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் கலந்து கொண்ட வாயிலாகத்தான் பல்வேறு நெருக்கடிகளோ அல்லது இந்த நிகழ்வை நடத்த வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட எனது ஆற்றாமை நான் இதை நடத்தியே தீர்வேன் என்றுதான் இந்த மண்ணிலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் பிறந்த புத்தனாமட்டி கிராமம், கோட்டாத்தூர், வெள்ளக்கல்பட்டி, அபினிமங்கலம் 4 ஊரும் எங்கேயோ இருக்கிற 45 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கின்ற முசிறி ஒன்றியத்திலும் முசிறி வட்டத்திலும் இணைக்கப்பட்டு இருந்தது. அந்த 4 கிராமத்தில் எத்தனை லட்சம் பேர் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களின் குரலாக, குரலற்றவர்களின் குரலாக தங்கவேல் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்ற கிளை, மதுரை கிளை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த 4 கிராமங்களை அருகாமையிலே இருக்கிற துறையூர் வட்டாட்சி இணைத்தார். இன்னும் ஒரு வழக்கு, இது குறித்த வழக்குகள் ஊராட்சி ஒன்றியம் இன்னும் முசிறியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையும் இந்த துறையூர் அருகாமையில் இருக்கிற அந்த 4 கிராமத்தை துறையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இணைக்க வேண்டும் என்று 3 சிறப்பு நீதி ஆணை பெற்று வைத்திருக்கிறார். இப்பொழுது புலிவளத்தை தலைமையிடமாக கொண்டு வட்டாட்சி அலுவலகம், ஊராட்சி அலுவலகம் பிரிக்க போவது இது ஏற்பது அல்ல. இது மக்கள் வாழ்வியலுக்கும் தொடர்பியலுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கிறது என்று அது குறித்து ஒரு பொதுநல வழக்கு. இப்படி 30க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை தொடுத்து அத்தனை வழக்குகளிலும் வெற்றி வாகை சூடுவதற்கு அவர் கொண்டு போகிற ஒவ்வொரு வழக்கும் எவருமே பணம் வாங்கி கொண்டு செல்வதில்லை. சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா சிவனானும் வரல என்றாலும் அவர் வயது மூப்பின் காரணமாக வர முடியவில்லை. அவர் சார்பாகத்தான் வழக்கறிஞர் ஐயா தனசேகரன் வந்திருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்வு என்பது ஏதோ ஒரு தனிநபருக்கான நிகழ்வு அல்ல, ஒரு தங்கவேலை புகழ்பாட வேண்டும் என்பதற்கான நிகழ்வு அல்ல. தங்கவேல் போன்ற ஆயிரம் தங்கவேல்கள் இந்த இளைஞர்கள் மத்தியிலே அவருடைய தியாகமும் அவருடைய அளப்பரிய பணிகளும் அந்த அறப்பணிகளும் மக்கள் பணிகளும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஊந்துதல் தான் இங்கே நாம் இந்த நினைவு கூடுகையையும் இந்த படத்திறப்பையும் திறந்து வைத்து அவருடைய அளப்பரிய தியாகங்களை நானே பேசி முடித்து விட்டால் இங்கே எனக்கு பிறகு இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கி சென்றிருக்கின்ற என்னோடு 10 நாளா தொடர்ந்து பயணித்திருக்கின்ற அருமை சகோதரர் விஜயபிரபு அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை பொறுப்பு வகித்திருக்கின்ற எங்கள் முன்னிலையாளர்கள் வரவில்லை என்றாலும் சென்னையில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற தங்கவேல் அவர்களின் பொதுநல வழக்கிற்கெல்லாம் தூணாகவும் அடித்தளமாகவும் விளங்கிய இன்றும் சமூக ஊடகங்களின் வாயிலாக பல்வேறு அரசியல் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் பேராளுமை வழக்கறிஞர் தனசேகரன் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் முன்னிலை வகிக்க நான் பேசும்போது எப்படி சொன்னனோ அதுபோல எந்த பிரதிபார்ப்பும் இல்லாமல் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழின விடுதலைக்காகவும் தன்னை எல்லாம் அத்தனை இடர்பாடுகளையும் சுமந்து கொண்டு எப்பொழுது தோழர் எங்கே இருக்கிறார் என்றால் பேராவூர்ணி என்றும் அல்லது காரைக்கால் என்றும் அல்லது சென்னை என்றும் இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு தமிழ் பணிக்காகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும், வேலை வழங்கும் மொழியாக தமிழ் வர வேண்டும், அறமன்ற மொழியாக தமிழ் வர வேண்டும், தமிழ் படித்தவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற முத்தாய்ப்பான தாரக மந்திரத்தை தமிழ் சமூக மக்களிடையே நாடி நரம்புகளில் பதிவு வைக்கும் வகை அனுதினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் போற்றுதலுக்குரிய அருமை தோழர் மூத்த தமிழறிஞர் படத்திறப்பாளர் ஆசி சின்னப்ப தமிழர் மாநில தலைவர் தமிழ்வழி கல்வி இயக்கம் அவர்களே, இதற்கு பிறகு நினைவுரை ஆற்ற இருக்கின்ற எமக்கெல்லாம் முன்மாதிரியாக கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் முற்போக்கு கருத்தியலை தன் பணியின் வாயிலாகவும் தனது வாழ்வியல் வாயிலாகவும் செழுமையாக அதையெல்லாம் செயலாற்றி கொண்டு வருகின்ற
இப்படி ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மனிதனை போற்றுதலுக்குரிய தோழர்களால் நினைவுபடுத்த வேண்டும், அவர்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நினைவுரை ஆற்ற வருகை புரிந்திருக்கின்ற எனது அருமை பேராசிரியர் திரு நெடுஞ்செழியன் ஆசிரியர், யாவரும் கேளீர் இதழ் ஆசிரியர் அவர்களே, எப்பொழுதுமே எளிய மக்களுக்கு அரணாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் சட்டத்தின் வாயிலாக மட்டுமல்லாமல் எழுத்தின் வாயிலாகவும் கலையின் வாயிலாகவும் பல்வேறு தமிழ் சமூக மக்களிடையே இன்முகத்தோடு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலை இலக்கிய சங்கத்தின் தலைவருமான போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் பி ரங்கராஜன் அவர்களே, இறுதியாக நினைவுரையாற்ற வருகின்ற யோகா ஆசிரியர் பி விஜயகுமார் அவர்களே, தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி தோழர் செல்வமணியன் அவர்களே, நல்லாசிரியர் விருது பெற்ற பாவலர் ஆர் ராமர் ஐயா அவர்களே, இளைஞர்களுக்கு பொதுவுடைமை சித்தாந்தத்தை கால் நூற்றாண்டுக்கு மேலாக விதைத்து வருகின்ற மக்கள் அதிகாரத்தின் தோழர் காவேரி நாடன் அவர்களே, தங்கவேல் அவர்களோடு மக்கள் பாதையில் பணியாற்றி அவருடைய அருமை பெருமைகளால் எடுத்துரைக்க வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் அன்பழகன் அவர்களே, தங்கவேல் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போதும், நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போதும், ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் தின்னனூர் ஈரா தியாகராஜன் அவர்களே, அருமை சகோதரர் வாசி லட்சுமி நாராயணன் செயற்குழு உறுப்பினர் பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம் அவர்களே, இந்த நிகழ்விலே அவரோடு பல்வேறு வழக்குகளில் களமாடி உற்ற தோழியாகவும் சகோதரியாகவும் விளங்கிய சமூக ஆர்வலர் வி அன்னலட்சுமி அவர்களை, எமது வேண்டுகோளை ஏற்று அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாடு இந்திரகுல பெண்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரி பொன்சிலம்பு அவர்களே, தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் மாநில செயலாளர் பாவலர் வை தினரசன் அவர்களே, மக்கள் சக்தி இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அருமை தம்பி செல்லக்குட்டி அவர்களே, புரட்சிகர இளைஞரணி சேர்ந்த பொன் தங்கராஜன் ஐயா அவர்களே, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த மு திவாகர் அவர்களே, வயலூரை சேர்ந்த மா தங்கமணி அவர்களே, புத்தனாம்பட்டியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அவர்களே, இந்த நிகழ்வை அவர் பிறந்த மண்ணில் சீரும் சிறப்புமாக நடத்தி தருவதற்கு முதலாக தன்னை இணைத்துக் கொண்ட புத்தனாம்பட்டியைச் சேர்ந்த அருமை சகோதரர் சே வீரமலை அவர்களே, அவரோடு பல்வேறு வழக்குகளுக்கு அவரை சுமந்து சென்ற காருக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் து பிரசாந்த் புத்தனாம்பட்டி அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்வில் நன்றி நவில்ல இருக்கின்ற புத்தனாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் மருதை அவர்களே, அந்த கிராமத்திலே தலைவர் அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக விழா எடுக்க வேண்டும் என்று உடனடியாக பொது இடத்தை தேர்வு செய்து உடனடியாக ஒரு மகாலயெல்லாம் தேர்வு செய்து ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளுணர்வை என்னிடம் பகிர்ந்து கொண்ட போது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். தலைவருடைய தியாகமும் அவருடைய உழைப்பும் அளப்பரிய தியாகமும் வீண் போகவில்லை. இது போன்ற இளைஞர்கள் அந்த கிராமத்திலே 1-2 பேர்கள் தான். நாங்கள் ஏன் இந்த சிற்றரங்கத்தை ஏற்பாடு செய்தோம் என்றால் எங்கள் கால அவகாசம் இல்லை. அவர் இறந்தது 31/3/2026. இதை காலம் கடத்தி கொண்டே செல்லக்கூடாது. இடையிலே தேர்தல் முடிவுகளும், அதனால் அதை தள்ளி போய்விட்டது. ஆகவேதான் இந்த நிகழ்வை இன்று நமக்கு அரங்கம் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கவில்லை, சனிக்கிழமை தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் வைத்திருக்கின்றோம். எமது நினைவுரை வழங்குவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் நேரிலும் தொலைபேசியிலும் கேட்டபோது அத்துணை சான்றோர் பெருமக்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு அதற்கு இசைவளித்து இங்கே வந்து பல்வேறு பணிகள் நிமித்தம் இருந்த போதிலும் என்னுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒரு மகத்தான சமூக ஆர்வலருடைய தியாகங்களை, அவருடைய அர்ப்பணிப்புகளை நாம் பகிர வேண்டும். இது சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு இளைஞர்களை தட்டி எழுப்பி நாமும் தங்கவேலு போல ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு போராளியாக, ஒரு உண்மை மக்கள் தொண்டனாக செயலாற்ற வேண்டும் என்ற ஊந்து சக்தியை அவருடைய படத்திறப்பு விழாவில் நாம் எல்லாம் நெஞ்சில் சுமந்து அவர் விட்டு சென்ற பணியை அவருடைய பாதையில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தொடருவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான தலைமை உரை ஏற்க வாய்ப்பு அளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இதன் தொடர்ச்சியாக அவருடைய நினைவுகளை பகிர்வதற்கு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். நன்றி.